ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முளைக்கட்டின ராகி மாவு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ராகியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கல் குப்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் வச்சு ஒரு 2 நாள் வெயில் படாமல் இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா லைட்டாக உங்களுக்கு முளை வெட்டுரும். ஆனால் 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே முளை கட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக முளை கட்டியிருக்கு. நல்லாவே முளை கட்டினோன்னே இந்த மாதிரி நல்லாவே முளை கட்டினோன்னே நல்லா கொஞ்சமாக நிழல்லே காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். இந்த மாவு நம்மக்கிட்ட கூட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம். இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கட்டிகள் வரும்போது இப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா நீங்கள் பால் ஊற்றியோ இல்லை தேங்காய் பால் ஊற்றி கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா ஸ்வீட்னஸ் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கால் வலி, உடம்பு வெயிட் போடணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ராகி மால்ட்டை ரெடி பண்ணி, கால்சியம் ரிச்சான இந்த ராகி மால்ட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும்.